ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், கட்லா மீன்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. கட்லா மீன், ஜிலேபி மீன், டேங்க்லர், இந்த மாதிரி ஏகப்பட்ட மீன் மாட்டுது. நம்ம வீடியோவை மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்ட்டு நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் பாருங்களா, அவர் தூக்க முடியாமல் தூக்கிட்டுருக்காரு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போய்ட்டுருக்கு பாருங்களேன். இறங்கி ஃபுல்லாக நிறையவே மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட மீன் வந்துட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக வருது, சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து இழுவலை மாதிரி வச்சு இழுத்துட்ருக்காங்க. அதுதான் ஏகப்பட்ட மீன் மாட்டுறது. அதுவும் தண்ணி ஆழத்துக்கு போனோம். ஒரு 4-5 பேர் இருந்தால் தான் இப்படி கரெக்டாக இருக்கும். பார்க்காம நான் பாட்டு ஒதுக்குறேன். உள்ள போயிட்டு கயிறு வரவே இல்லை. அதுக்கப்புறம் கயிறு துண்டா வெளியே வருது அர்த்திக்கிட்டு. ஃபுல்லாக வருதுவால. ஆமாம் ஆமாம், அப்படியே தாண்டிக்கலாம். அவன் தானே அங்கே தாண்டிக்கலாம். இல்லைண்ணா இருக்குதா அந்த ஊருக்கு வந்து எடுத்து விட்டுருக்கலாங்களா? இதுதான் நம்ம பஞ்சி போகலாம். டேங்க்ல எல்லாம் மாட்டேங்குது. அங்கே இருக்கான்னு பார்க்குறேன். புரியுதுல்ல, ஏய் அவ்வளோ பெருசுலாம் அதில் போடுவாங்க. அவ்வளோ பெருசு அதில் போடுவேன். அதெல்லாம் அதில் போட இது எல்லாமே அதில் போடலாம். கட்லா மீனா? பாருங்க எவ்வளோ பெரிய கண்டை. வாய் பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கேன். வாயை ஹலோ, அவன் கேட்டா கொடுத்துருவா. சார் தான் அவர் வாங்கிப்பாரு. கருப்பு கடை அவர் தான் கேட்பாரு. போட்டு வேற ஆள் கேட்டாலும் கால் வரும். அவங்க நேற்று 3 கண்டை இருக்க மாட்டாங்க. கூட்டா நான் அவர் கருப்பு நெருக்கின்னு போட்டு வேற அவர் முதல்ல கேட்டாண்ணா. உள்ள போய்
அவரால் நீவே முடியல. பார்த்து பள்ளம் பள்ளம். பா கட்லா மீன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ ஐயோ எகிரி குதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய கட்லா மீன் நிறைய எகிரி டமால்னு குதிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து விசி வலை போட்டுட்ருக்காங்க. இதுலேயும் ஏகப்பட்ட மீன் மாட்டுது. நிறையா பிடிச்சிருக்காங்க. எல்லாம் மீடியமான சைஸ் தான். சின்ன சின்ன இதுக்கெலாம் விட்டுருக்காங்க. ரொம்ப மீனாக வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் பார்த்தீங்கன்னா வலை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வலை எடுக்கிறதும் வலையை ரெடி பண்ணி தான் போட முடியும். ஏன்னா அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் முதல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் எடுத்து ஒரு ஆள் போயிட்டு இதை நம்ம வலை போட முடியும். பக்கத்துலேயும் வந்து வலை போட்டுகிட்டே இருக்காங்க. முதல் வலை எல்லாருக்கும் ஏகப்பட்ட மீன் மாடுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜிலேபி தான். கட்லா, ஜிலேபி, ரோபு, டேங்கில் மீன், மண்ணும் சொல்லக்கூடாது. எவ்வளோ மீன் மாட்டிருக்குங்க. ஆனால் நிறைய சின்ன மீன் மாட்டிருக்கு. மீடியமான சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மாட்டிருக்கு. தண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தண்ணிலாம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு இது பண்ணுறதுலாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கரையெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். உதறி கழுவிடுவாங்க. தண்ணியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஜிலேபி சைஸான ஜிலேபி ஒரு மீன் எடுக்கிறீங்க ரொம்ப கஷ்டம். இதுக்கே டைம் அதிகமாக அடுத்த வலை போடுறதுக்கும் டைம் ஆகும். ஏகப்பட்ட மீன் சின்ன சின்ன மீன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை உதறி விட்டுருக்காங்க. கரையாக இருந்தால் டப்புன்னு எடுத்து போட்டு போகலாம். தேவையான மீன் மட்டும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரையில் போட்டு விட்டுறாங்க. நம்ம அப்படி தண்ணியில் ஏற்றி விட்டுருக்கோம். எல்லாம் மீன்மான ஜிலேபி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மாட்டுச்சுன்னா ஒரு 1/2 கிலோ சைஸ்லாம் இருக்குது. 1 கிலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிறைய வீடியோ போட்டு கரையாக சீக்கிரமாக நெட்டில் ஸ்பாட்டில் பிடிச்சது. அந்த வீடியோ நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். கட்டி வச்சுருக்காரு மறக்காமல். ஏகப்பட்ட பேர் பிடிச்சிட்டே இருக்காங்க. பெரிய பெரிய மீனாக பிடிக்கிறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக வந்துகிட்டே இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வலை ரொம்ப. அதனால் பார்த்தீங்கன்னா 4 பேர் 4 முனையில் பிடிச்சிட்டு கீழே இறக்கி விட்றாங்க. டேமு கிட்டே போயிட்டு வலை போட்டுன்னு இருக்காங்க.
தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டிகிட்டு இருக்கு பாருங்க. 3 இதுலேருந்து கொட்டிகிட்டே இருக்குது தண்ணி, அவ்வளோ இதுவாக கொட்டுது. இந்த வரேன். ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. கட்லா மாட்டிருக்கா? கட்லா மாட்டிருக்கா என்ன? அவரு நாங்க சேனல்ல வரலாம். நம்ம அண்ணன் தான் ஜிம் பாடி பாருங்க. ஃபர்ஸ்ட் வலைய ஓபன் பண்ணு. அடுத்த மாசம் அங்கதான். அவங்க வலை உள்ள போடும்போது தான் கரெக்டா இருக்கும். ஆனா அங்க கல்லுல மாட்டாலும் வந்து கடை ஏதோ பெருசா முட்டிச்சுன்னு தெரியல. சரி தண்ணில இருக்கா மீன். என்ன அவனு வலை திடீர்னு பெருசா ஆக்கிட்டானுங்க. நம்மள மாதிரி பெரிய வலைடா. நீங்க வரக்கு முன்னாடி வச்சு வலையில தூராது. 2 தூக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். 2 தொண்டர்கள் மாட்டினாங்க. வச்சு போறா. வச்சு போறா. வெடி போறா. நான் என்ன பேசுறீங்களா? பேசுறா. சுருக்கம் ஈட்டு முத்து நான் எங்க வரலாம். சுருக்கம் ஒண்ணுதான் சுத்தி நிக்குது பாருங்க. வலைய சுருக்கி போடுறோம். அதான் பொத்த பொத்தியா பிடிச்சி வலி. என்ன அப்படியே ஆளுக்கு ஒரு வலையை பிடிச்சி அப்படியே உதிருவோம். அந்த முனையை எடுத்துக்கிறான். வருது நான் ஃப்ரெண்டுக்கு ஒதுறாரா இது ஓடி வந்துடலாம். கண்ணில் இருந்து லூஸ் விட்டு வந்ததுனால கரெக்டாக இருக்கும். வந்துச்சுரா ஒரு ஜிலேபி. ஜிலேபி எடுத்தா தான் சிக்கன் இருக்கும். பெருசு பண்ணுவான். நீ இல்லைடா. இல்லடா உங்க பாக்கி இல்லடா. இருந்தா இங்கே மாட்டி நிற்குது தெரிதா. அது எத்தா தான் வேலை ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஃபோர்ஸ் ஆகுது. இதே ப்ரோ ஓடவும் முடியாது ஒன்றும் முடியாது. இந்த மாதிரி எடுத்துதான் முடிஞ்சு அப்படியே எடுத்துனா அப்படியே கொடுக்காது. ட்ரெஸ்லாம் ப்ளூ கலரில் பண்ணலாம். ரொம்ப சின்னதெல்லாம் எடுக்காதீங்க. எடுத்தால அவுத்து போடணும்ல. வலை அப்பதானே ஃப்ரீயா போகுது. அஜய் அந்த சின்ன மீன் விடாது. போடு எங்கே இல்லை அப்படியே வெளியே தண்ணி போனா ஜிலேபி எடுத்து போனா சின்னதுலாம் வேணா தண்ணியிலே போட போடுறேன். அதில் இதெல்லாம் மட்டும் எடுங்க. இதெல்லாம் இந்த சைஸ்லாம் கூட வாங்க. தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடலாம். எல்லாம் தூக்கிடலாம். இதெல்லாம் கூட வேணாமா? வீடு எடுத்து போறடா வீட்டுக்கா பாரு. இதெல்லாம் ஆள் தான் எடுத்துக்கோ. எல்லாமே ஒரு கவர் மாடல் தான். அப்படியே அது ஒன்று மட்டும் போகிறா. நரம்புல எடுத்துறாங்கடா. வினோத்தே ஆ ஏன்னா ஒரு கவர் எடுத்து அள்ளி பாக்கெட்டில் போடு. இதுலேயே போடு. எத்தனை 3 நாள் இதை மட்டும் போட்டுலான்றேன். டைம் என்ன டைம் என்ன
ஏன்னா ஒரு ஃபோனு பேண்ட்டு உசார் பண்ணிக்கோ. சேர்த்து வச்சுக்கோ, எடுத்துன்னு போயிடு. என்ன? எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருங்க வீட்டாண்டா. 10, 40. ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மீன் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஏகப்பட்ட மீன் இது வந்து ஃபஸ்ட்டே பிடிச்சது. ரொம்ப நேரம் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு இது பார்த்திங்கன்னா 20 கிலோ கிட்டே இருக்கும். இங்கே பக்கத்தில் தான் நம்ம மீன் மார்க்கெட் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். இவங்க பார்த்திங்கன்னா எடை போட்டு தான் எடுத்துப்பாங்க. பெரிய மீன் ஒரு ரேட்டு, சின்ன மீன் ஒரு ரேட்டுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எவ்வளோ எடை வருதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 20 கிலோ கிட்டே இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எடை பண்ணுவாங்க. எதாவது தனித்தனியாக பிரிப்பாங்க, பெரிய மீன் சின்ன மீன் சொல்லிவிட்டு. அது அதுக்கு ஒரு ரேட் எடுப்பாங்க. பார்ப்போம். இன்னும் நிறைய மீன் இருக்குது. அது வந்து இப்போ பிடிச்சதுனால அப்படியே வச்சுருக்கோம். அது நாங்கள் தனியாக எடுத்து விற்றுருவோம். இங்கே பிரிக்கிறாங்க பாருங்களேன். இதெல்லாம் சின்ன மீன், இதெல்லாம் ஒரு பெருசு. மீடியமான ஜிலேபி மட்டும் தான் எடுப்பாங்களே இங்கே. ரொம்ப பொடியெலாம் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் வாங்க மாட்டாங்க. பாருங்கள், தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. ரொம்ப பொடியெலாம் அதிலே விட்டுருவாங்க பாருங்கள். அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஓரளவு மீடியமாக சைஸாக இருந்தால் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. பெரிய ஜிலேபி எடை போட போகிறாங்க. எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பெரிய ஜிலேபி பார்த்திங்கன்னா 5 கிலோ கிட்ட வருது. சின்ன ஜிலேபி பார்த்திங்கன்னா 16 கிலோ கிட்ட வருது. நாங்கள் இன்னும் மீன் வச்சுருக்கோங்க. அதை வந்து அப்புறமா நாங்களே எடுத்து போய் விற்றுருவோம். இது ஃபஸ்ட்டு பிடிச்சதுனால இதை மட்டும் எடை போட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய்ட்டு பாருங்கள், நிறைய ஃபிஷிங் வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதையும் அந்த வீடியோவும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில். வேறு என்ன ஃபிஷிங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.